தளபதி விஜய் மற்றும் அஜித் குமார் இவங்க 2 பேருமே நிறைய டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ட்ரிபிள் ஆக்ஷன் ரோலும் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். தளபதி விஜய் அவங்களோட அழகிய தமிழ் மகன் படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு பாசிட்டிவ் ரோல் குருங்கிற கேரக்டர், இன்னொன்னு நெகட்டிவ் ரோல் பிரசாத்ங்கிற கேரக்டர். அஜித் குமார் அவர்கள் 1999லேயே டியூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல இவர் ஒரு ரோல் ஹீரோவாகவும் இன்னொரு ரோல் ஆன்டி ஹீரோவாகவும் பண்ணியிருப்பாரு. ஹீரோவோட ரோல் நேம் சிவா, ஆன்டி ஹீரோவோட ரோல் நேம் தேவா. 2009ல ரிலீஸ் ஆன வில்லு படத்துல தளபதி விஜய் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு ஃபாதர் கேரக்டர், இன்னொன்னு சன் கேரக்டர். இந்த படத்துல ஃபாதர் கேரக்டரோட நேம் மேஜர் சரவணன் அண்ட் சன் கேரக்டரோட நேம் புகழ். 2001ல ரிலீஸ் ஆன சிட்டிசன் மூவில அஜித் குமார் அவர்கள் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. இதுல மகனாகவும் அப்பாவாகவும் நடிச்சிருப்பாரு. அப்பாவாக நடிச்ச ரோல் பேரு சுப்பிரமணியம், மகனாக நடிச்ச ரோல் பேரு அறிவானந்தம். 2014 ரிலீஸ் ஆன கத்தி மூவில தளபதி விஜய் அவர்கள் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு ரோலோட நேம் கதிரேசன், இன்னொரு ரோலோட நேம் ஜீவானந்தம். 2007ல ரிலீஸ் ஆன பில்லா மூவில அஜித் குமார் அவர்கள் டியூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு சரவணவேலு, இன்னொன்னு டேவிட் பில்லா. 2005ல ரிலீஸ் ஆன புலி படத்துல தளபதி விஜய் அவர்கள் மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. அதுல ஒன்னு மருதீரன், இது சன் ரோல் அண்ட் இன்னொன்னு புலிவேந்தன், இது ஃபாதர் ரோல். 2010ல ரிலீஸ் ஆன அசல் மூவில மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு அஜித் குமார். இதுல ஒன்னு ஜீவானந்தம், இன்னொன்னு சிவா. ஜீவானந்தம் அப்பாவாகவும் சிவா மகனாகவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 2017ல ரிலீஸ் ஆன மெர்சல் படத்துல தளபதி விஜய் அவர்கள் மொத்தம் 3 ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒன்னு வெற்றிமாறன், இன்னொன்னு வெற்றி, அப்புறம் மாறன். இந்த 3மே அப்பா மற்றும் 2 மகன்கள் ரோல் பண்ணியிருப்பாரு. 2006ல ரிலீஸ் ஆன வரலாறு படத்துல அஜித் குமார் அவர்கள் மொத்தம் 3 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு சிவசங்கர், இன்னொன்னு விஷ்ணு அண்ட் ஜீவா. அப்பாவாகவும் 2 மகன்களாகவும் இந்த படத்துல அவரு நடிச்சிருப்பாரு. 2024 ரிலீஸ் ஆன தி கோட் படத்துல தளபதி விஜய் அவர்கள் மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு MS காந்தி, இது அப்பாவாகவும் ஜீவன் காந்தி மகனாகவும் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வர க்ளோன் கேரக்டரை நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே இல்ல. 2002ல அஜித் குமார் அவர்கள் வில்லன் படத்துல 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு சிவா, இன்னொன்னு விஷ்ணு. 2019ல ரிலீஸ் ஆன பிகில் படத்துல தளபதி விஜய் அவர்கள் மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு மைக்கேல், இன்னொன்னு ராயப்பன். 2004 ரிலீஸ் ஆன அட்டகாசம் படத்துல அஜித் குமார் அவர்கள் மொத்தம் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு குரு, இன்னொன்னு ஜீவா. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தப்பறம் உங்களுக்கு தோன்றது எல்லாமே ஒரே விஷயம் தான். அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இவங்க 2 பேருமே பண்ண டபுள் ஆக்ஷன் ரோல் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நீங்க இயர் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அஜித் குமார் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடியே டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டா தளபதி விஜய் அவர்கள் தான் டபுள் ஆக்ஷன் அண்ட் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது தப்பு இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.